நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் 444 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 444 ஏஞ்சல் நம்பர் நமக்கு என்ன குறிக்குதுன்னா, இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் அதை பண்ண முடியாமல் திருப்பி அதை அப்படியே பாதியில் விட்டுறது, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது வந்து திருப்பி அது ஃபோக்கஸ்டாக போகாமல் இருக்கிறது. பாதியில் விட்ட விஷயங்களை வந்து நீங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பண்ண முடியாமல் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த 444 ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து என்ன விஷயங்களை வந்து பாதியில் விட்டுட்டீங்களோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்குண்டான நல்ல சப்போர்ட் சிஸ்டமும் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய மக்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு நல்ல டீச்சரை அட்ராக்ட் பண்ணுவீங்க, ஒரு நல்ல கைடை அட்ராக்ட் பண்ணுவீங்க. சம்திங் நீங்கள் வந்து முடியலன்னு விட்ட விஷயத்தை ரீஸ்டார்ட் பண்ண இந்த 444 ஏஞ்சல் நம்பர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் இந்த 444 ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி வெளியே பார்க்குறீங்க அப்படின்னாலும் விட்ட விஷயங்களை வந்து திருப்பி உங்களுக்கு கிடைக்க போகுது, இதை விட பெட்டராக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் மீனிங். ஸோ 444 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வரக்கூடிய 11th செப்டம்பர் 11 நம்மளோட ரேக்கி கிளாஸ் இருக்குது. யாரெல்லாம் ரேக்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க, சூப்பராக ரேக்கி எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க. ரேக்கி வந்து மிராக்கிள்ஸ் 1 by 1 மிராக்கிள்ஸ் லைஃப்பில் கொடுத்துட்டே தான் இருக்குது. எவ்வளோ மிராக்கிள்ஸ் தெரியுமா? கிளாஸில் ஒவ்வொருத்தரும் சொல்கிற மிராக்கிள்ஸ்லாம் வந்து எனக்கு எல்லாத்தோட லைஃப்லையும் வந்து நீங்கள் அதை சென்ஸ் பண்ணணும்னு எனக்கு வந்து விருப்பம். ஸோ இந்த ரேக்கி வந்து சரி ஒரு மிராக்கிளை வந்து நான் சொல்கிறேன். நிறைய இருக்குது. இது வந்து ரீசண்டாக அவங்கக்கிட்ட நேற்று வந்து கான்வர்சேஷன் பண்ணேன், அதனால டக்குன்னு அவங்க என் மைண்டில் வராங்க. அதனால் அந்த மிராக்கிளே சொல்லிவிடும். அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து லண்டனில் இருக்காங்க. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்தப்போ டேரட் கார்டு ரீடிங்காக பார்க்குறதுக்காக என்கிட்ட பேசினாங்க. அப்போது பார்த்துட்டு அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. என்னென்னா ஒரு லீகல் இஷ்யூ இருந்தது அவங்களோட குடும்பத்தில். ஸோ அதனால அதாவது அவங்க பிஸ்னஸ் பண்ணுற இடம் அவங்க விற்கலான்னு இருந்து அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க வாங்கினவங்க வந்து இவங்கள பயங்கரமாக சீட் பண்ணிட்டாங்க பேப்பர் ஒர்க்கில். ஸோ அதுக்கப்புறம் இவங்களை வந்து அதுலேருந்து மீண்டு வரவே முடியாதுன்ட்டு பயங்கரமாக நம்பிக்கையே லாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமான ஏமாற்று வேலை அந்த இடத்துல நடந்துச்சு. பயங்கர ஹோல்டுலேயே இருந்தது, விற்கவும் இல்லை, இவங்களையும் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியல. ஸோ அவங்க விற்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து ஏற்படாமல் இருந்து அப்படியே அவங்களோட பிஸ்னஸே வந்து அப்படியே ஹோல்டு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் பீரியடில் அவங்களோட டிப்ரெஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேரட் ரீடிங் பார்த்துட்டு நம்ம ஹீலிங் பண்ணிக்கலாம், டிப்ரெஷனை ஃபஸ்ட்டு குறைப்போம், ஹெல்த்தையாவது பார்ப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ அப்போ அவங்க இதை பார்த்துட்டு அவங்களோட சக்ராஸ்னால் சில சக்ராஸ் இம்பேலன்ஸ்டாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன் இவங்களுக்கு வந்து ஏதாவது பரிகாரங்கள் பண்ணுறதை விட இவங்க ஹீலிங் பண்ணிட்டாங்கன்னா தான் இவங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுட்டு நீங்கள் ஹீலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் அப்படின்னு வந்து அப்போ நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவங்க 1-on-1 செஷன், ஏன் இவங்களுக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்குன்னா அவங்க 1-to-1 என்கிட்ட வந்து செஷன் எடுத்தாங்க. அப்போ வந்து லெவல் 1 கற்றுட்டாங்க, லெவல் 2 கற்றுட்டாங்க, ப்ராப்பராக பண்ணாங்க. எங்கேயுமே அவங்க பிரேக் பண்ணல. கரெக்டாக நான் சொல்லி கொடுத்ததை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 to 4.5 months இந்த டைம் பீரியடில் அந்த சேஞ்சஸை பார்க்க வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த எங்கள் கோர்ட்லேருந்து அந்த டீம் மெம்பர்ஸே வந்து அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு அந்த சாவியெல்லாம் வாங்கி ஒப்படைச்சி அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்து இவங்களுக்கு வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து இவங்க சைடு வந்து கோர்ட் சாதகமாக சப்போர்ட் பண்ணுச்சு. மீன்ஸ் இவங்க மேலே தப்பே கிடையாது, வேற ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க. ஸோ இது வந்து அவங்களால நம்பவே முடியல. நான் வந்து எதுவுமே சொல்ல. ரேக்கி என்ன பண்ணுன்னா, நமக்கு வந்து இதுக்குன்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ரேக்கி நம்மளோட சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுறோன்னா நம்மளோட ஹையஸ்ட் குட்னஸ்க்கு அது வேலை செய்யும். அது எப்படி வேணாலும் வேலை செய்யும். மிராக்கிள் மேஜிக்ஸ் லைஃப்பில் க்ரியேட் பண்ணுற மாதிரி வேலை செய்யும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த விஷயம் நடந்தோடனே எனக்கு வந்து அவங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கிற ஃபோட்டோஸு, அவங்களோட பேர், யார் யாரெல்லாம் வந்தாங்க, மிராக்கிள் மேம்னு அவங்க அனுப்பிச்ச டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு 10 வார்த்தை மிராக்கிள்ன்ற வேர்டு தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் பார்த்தாங்க. அப்போ வந்து அந்த இடத்துக்கு ஷாப்புக்கு வந்து ஹீலிங் செஷன்ஸும் எடுத்துக்கிட்டாங்க, இவங்களும் ப்ராப்பராக ஹீலிங் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து பயங்கர சேஞ்சஸ் உண்டு பண்ணுச்சு. ஸோ நான் அதனால தான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும் ஹீலிங்கை கற்றுக்கோங்க. அந்த ஒருத்தரோட எனர்ஜி அந்த இடத்துல எவ்வளோ பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தும் நம்ம வந்து
நம்பவே முடியாது. அவ்வளோ பெரிய மாற்றங்கள் நம்மளோட லைஃப்பில் கொடுக்கும். நம்ம வந்து லைஃப்பில் பிரச்சனையே வராதுன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க. கடவுளே இருந்தாலும் கடவுளுக்கே வந்து ஏதாவது பிரச்சனை தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லாத லைஃப்லாம் யாருக்கும் கிடையாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் இருந்து எப்படி நம்ம சேஃபாக வெளியே வருது, அதில் எப்படி வந்து கிளாரிட்டி கொடுக்கறது, ஒரே பிரச்சனைக்குள்ளே வருஷ கணக்கு உருண்டுட்டே இருக்காமல் எப்படி சைக்கிள் கேப்பில் வெளியே வந்துடுறது, இதெல்லாம் தான் கொடுக்கறது ரெய்கி ஹீலிங். பயங்கர மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒரு வீட்டில் ஒருத்தராவது ரெய்கி ஹீலிங் கற்றுக்கோங்க. ரெய்கி ஹீலிங் கற்றுக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இருந்துகிட்ருக்கும். ஸோ நீங்கள் யார் கற்றுட்டிங்களோ நீங்கள் வந்து பல பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ரெய்கி வந்து கற்றுக்கோ, உன் லைஃப்பில் நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நல்லா சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் வந்து ஏற்படும். இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க வந்து அவங்களோட ஷாப்புக்கு நீங்கள் வந்தே ஆகணும் மேம், நான் டிக்கெட் போடுறேன், வாங்க டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் தான் தெரில, அது போகிறதுக்கு உண்டான இது வந்து எனக்கு கரெக்டாக இங்கேயே எனக்கு கமிட்டடாக இருக்க போக முடியல. கண்டிப்பாக ஒரு நாள் போய் அவங்களோட இடத்துல போயிட்டு விசிட் பண்ணிட்டு தான் வருவேன். எனக்கும் ஆசை இருக்குது. ஓகே, ஸோ அதான் சொல்கிறேன், லைஃப்பில் உங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒருத்தர் ஒரு ஹீலிங் எனர்ஜியை கொண்டு வாங்க, பெரிய மாற்றம் உருவாகும். அந்த நம்பிக்கை இங்கே வைங்க, உருவாகியே தீரும், வரும். இதுக்கு மேலே சொல்லதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ் அது கிரியேட் பண்ணி தான் செய்யும். ஓகே, இப்போது நம்ம ஏஞ்சல்ஸ் மெசேஜ்க்கு வரலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் ரீடிங் மெசேஜ். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்க வந்து உங்களை நீங்களே சில சமயம் வந்து ரிஜெக்டடாக நினச்சிக்கிறீங்க. நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம், நம்ம வந்து வர்த் இல்லை, நம்மளால் பண்ண முடியாது போல், எனக்கு மட்டும் இது இல்லை, எனக்கு இது ஏன் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ளேயே அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ஜாஸ்தி க்ரியேட் பண்ணுது. அதனால வந்து நீங்கள் என்ன வேலையெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணி வைக்கிறீங்களோ அதையே பண்ணாமல் அப்படியே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஏதோ ஒரு தாட்ஸு, ஏதோ ஒரு தேவையில்லாத அந்த அந்த ஒரு நினைவுகள் வந்து சுத்தமாக ஒர்த்தே இனிமேல் இருக்கவே போகாது. அதெல்லாம் நினச்சி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஃபீலை வந்து கொடுக்குறீங்க. அதெல்லாம் வந்து சுத்தமாக நீங்கள் விட்டு வெளியே வந்தே ஆகணும். இது நீங்கள் இப்படி இந்த ஃபீல் வந்து நினைக்க அது நடக்கலை, இது பண்ணலை அப்படின்னு நினைக்க நீங்கள் அதுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நீங்களே வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க இவ்வளோ. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்ட்ரென்த்னா உங்களோட மைண்டு ஸ்ட்ரென்த்தும் சொல்கிறேன், உங்களோட உடல் ரீதியான ஸ்ட்ரென்த்துமே சொல்கிறேன். ஒரு பெரிய கட்டை இருக்குது, ஒரு மரத்தோட ஒரு கிளைன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 4 பேர் பிடிச்சி தூக்கி அந்த சைடு வைக்கிறத உங்களோட மைண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. தனியால் உங்களால் தூக்க முடியும். அதை வந்து நீங்களே நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வில் பவரை நீங்கள் எல்லாம் போட்டு அப்படியே குழி தோண்டி உள்ளே வந்து புதைச்சி வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து எவ்வளோ வந்து ஃபோக்கஸ்டாக, எவ்வளோ வந்து கான்ஃபிடென்ட்டாக, நீங்கள் எவ்வளோ உங்களை பார்த்து 4 பேர் வந்து ரொம்ப பாராட்டப்படுற அளவுக்கு இருந்தீங்களோ அந்த டைமை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த டைமெல்லாம் அப்படியே சைலண்ட்டாக வச்சுட்டு எந்த நேரம் வந்து உங்களுக்கு சோகத்தை கொடுத்துச்சோ அதை வந்து கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. உங்களோட பர்சனல் பவர் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் அதை வந்து ஷோ பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு அதுலலாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது. அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா அது கொஞ்ச நாள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ அது வந்து ஒரு
அரௌண்ட் ஒரு 12 to 13 மந்த்ஸ் சில பிரச்சனைகள் வீடு சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கலாம். பட் அது வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுதே தவிர அது உங்களுக்கு கிடைக்காம போகும்ட்டு கிடையாது. கிடைக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து இந்த யோசனைகளில் எதுவுமே பண்ணாமல் விடுறீங்க, அதுதான் வந்து உங்களை இன்னும் டவுன் பண்ணுது. அதாவது நல்லா வந்து ஒரு ஃபுட்டு சமைச்சு எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க, வெளியே போயிட்டு வாங்க, சில இடத்துல வந்து வாலண்டியர்னால் சில ஹெல்ப்பை வந்து பண்ணுங்கள். இப்போ கோயில்களுக்கெலாம் போகிறீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து அங்கே இருக்குது. அது கோயில் சர்வீஸ்லாம் பண்ணுவோம்ல, வாலண்டியர்லாம் எடுத்து சர்வீஸ் பண்ணுவோம்ல, அது வந்து உங்களுக்கு ரொம்ப மைண்டு டெடிக்கேட்டடாக இருக்கும். அந்த டெடிக்கேஷனை நீங்கள் காட்டுறப்போ உங்களோட மைண்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்கும். உங்களோட பர்சனல் பவரை அப்போ தான் உணரவே முடியும். உங்களோட பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே வந்து உங்ககிட்ட நல்லா பேசணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு போயிடுறீங்க. அதனால வந்து நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசாமல் இருக்காங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் ஓப்பனப் ஆகுங்க, சிரித்து பேசுங்க, அப்படியே எந்திரிச்சு ஒரு ஆக்டிவாக சில வேலைகளை செய்யுங்க, வெளியே போயிட்டு வாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுங்க. உங்களோட பேச்சு திறமை உங்ககிட்ட வந்து அவ்வளோ இருக்குது. பட் உங்களோட மைண்ட் வந்து உங்களை கொஞ்சம் லாக் பண்ணுது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த வாரம் உங்களுக்கு வந்து எல்லாருக்கூடையும் நல்லா சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் உண்டான அமைப்பு ஏற்படும். அந்த சாப்பிட்ற டைம் பீரியடில் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி எல்லாருமே சந்தோஷமாக அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சில இடங்களில் வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும். அது வந்து நீங்கள் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. உங்களோட வீட்டில் வந்து புது பொருட்கள் வந்து இந்த வாரம் வந்து சேரும். ஸோ புது பொருட்கள் வாங்கிட்டு வந்து அந்த யூசேஜை பார்த்து எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறது, இதெல்லாம் உங்களோட வீட்டில் வந்து நடக்கும் இந்த வாரம். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 444 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து சில இடங்களில் வந்து உங்களோட நியாயம் நிரூபிக்கப்படலைன்னு நினைப்பீங்க. பட் அதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் அவங்களோட வேண்டி நீங்கள் மனசார கேட்டிங்கன்னாலே போதும், உங்களுக்கு அதெல்லாம் நிறைவேற போகுது. உங்களுக்கு வந்து கோர்ட் சம்மந்தப்பட்ட கேஸ்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு, கோர்ட்டு வம்பு வழக்குகள் இதெல்லாம் என்ன இருந்தாலும் உங்களோட சைடு வந்து இருந்த நிரூபிக்கப்பட முடியாத நியாயங்கள் வந்து நிரூபிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட வீட்டிலேயே இல்லை உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களை மேலே வந்து ஒரு தப்பு வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களை ப்ளேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து கரெக்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரபிளான டைமாக இருக்குது. ஒரு புது கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப உங்களை வந்து உங்களோட லைஃபுக்கு வந்து ரொம்ப தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து சிலர் சொல்கிற ஸ்பீச்சை வந்து இந்த வாரம் வந்து கேட்கறதுக்கான அமைப்பு இருக்குது. அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வந்து ஏதாவது பேசலாம், சில தத்துவவாதிகள் சொல்கிற விஷயங்களை வந்து அதை நீங்கள் அப்படியே கேட்டு நீங்கள் அதை அப்படியே உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். உங்களோட முன்னோர்களோட சொத்துக்கள் உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணும். அது வந்து அவங்க ஒரு வீடாக உங்களுக்கு வாங்கியிருக்கலாம், லேண்டாக வாங்கியிருக்கலாம், இல்லை நகைகளாக கொடுத்துருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கிடைக்காத தன்மையாக இருக்குது, அதில் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு உண்டான டைம் பீரியடாகவும் இந்த டைம் இருக்குது. உங்களோட ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. லவ் அண்ட் பாண்டிங், அது வந்து பேசாமல் இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே சண்டை எல்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு நல்ல
அந்த பாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு ஆர்கேஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து இந்த இடத்துல பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. சக்ராஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ் ஆகிறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா மனசு அமைதியாக இருக்கும், தெளிவாக முடிவு பண்ணுவீங்க, எந்த குழப்ப நிலைகளுக்குள்ளே போய் தள்ளப்பட மாட்டீங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் எல்லாம் நடக்கக்கூடிய டைம் பீரியட் இது. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ரமோஷன் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டைம் பீரியடாக இருக்கும். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குண்டான சக்ஸஸ் பார்க்கக்கூடிய டைம் வந்து இந்த வாரத்தில் நடக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த வேலை எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த இடத்துக்கு இந்த தூரத்துக்கு நான் போகணும், இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குண்டான பிளானிங்கை வந்து பர்ஃபெக்டாக இந்த டைம் பீரியடில் போட ஆரம்பிப்பீங்க. அது அப்படியே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது புது விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விடிய காலை டைம் பீரியடை யூஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் உங்களோட மைண்டில் என்னெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 444 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க ஜாலியாக வந்து வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்லா ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். அந்த ட்ராவலை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து உங்களோட கடல் வழி பயணமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு போட் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே அமையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரொம்ப தொலைதூர பார்வையில் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி நினச்ச விஷயங்கள் வந்து இந்த வாரம் உங்களோட பக்கத்தில் ரொம்ப நெருங்கி வர மாதிரி இருக்கும். அதை சிரித்து சந்தோஷமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நிறைய புது புது விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து சில இடத்துல வந்து இந்த விஷயமும் நீங்கள் ரொம்பவே நோட் பண்ணிக்கணும். சில இடத்துல வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸும் இந்த டைம் பீரியடில் இருக்குது. திருட்டு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஏதாவது நீங்கள் பணம் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுருக்காமல் விட்டுருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு திருட்டு தெரியாமல் ஏற்பட்டுறது. ஸோ உங்களோட கேர்லெஸ்னால சில திருட்டுக்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வேற யாரையும் வந்து குறைய சொல்ல முடியாது. உங்களோட கேர்லெஸ்னால ஆகிறனால நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸை விடும். ஸோ அதே மாதிரி இப்போ புதுசாக யாராவது வந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் டீல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது, இந்த வாரமே இப்போ தான் கேட்குறீங்க, இந்த வாரமே நான் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சிகள் இருக்கும். அதனால டக்குன்னு வந்து அதுக்குள்ளே என்டர் ஆகிடாதீங்க. தீவிரமாக விசாரிக்காமல் டக்குன்னு சொன்ன வேகத்தில் எதையும் வந்து நம்பி அப்படியே உள்ளே போகிறது கரெக்டாக இல்லை. உங்களோட நீங்கள் வந்து இந்த வாரம்லாம் நீங்கள் என்ன வார்த்தைகள் சொல்கிறீங்களோ அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக உங்கள் கூட இருக்கவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களோட ஐடியாஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, ஓட்டு போடுங்க, யாருக்கு ஓட்டு அப்படின்னா உங்களுக்கு தான் ஓட்டு ஜாஸ்தியாக விழும். நீங்கள் தான் வந்து அந்த அதிக ஓட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லீடிங்கில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான எனர்ஜி இருக்குது. உங்களோட அந்த பர்சனல் உங்களோட அத்தாரிட்டி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு எல்லாரும் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களை சொல்லுவாங்க.
அதனால உங்கள் மேலே வந்து பெரிய பொறுப்புக்கள்லாம் உங்கள் மேலே திணிக்கப்படும். ஸோ ஒரு பொறுப்புகள் இவ்வளோ பொறுப்புகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சில நேரங்களில் வந்து விளையாட்டுத்தனத்தை காட்டாமல் அந்த சீரியஸ்னஸோடு நீங்கள் இருக்கிறது உங்களோட லைஃபுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். செப்டம்பர் 11th வந்து ரெய்கி லெவல் 1 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அங்கே மீட் பண்ணலாம். டிவைன் மேஜிக்கை நம்ம சென்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ.